இன்வெர்டர் வச்சுருந்தா வந்து ஏர் இது வந்து இந்த ட்ரை பண்ணுறோம்னாவே வெப்புக்கு ஏற்ற மாதிரி கிராஸாக வால் பேனல்லே வந்து நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் கிளாம்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற விஐடி காலேஜ் பேக் சைடு நம்ம இருக்கோம். இங்கே நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து டிவி ஷோகேஸ் இதெல்லாம் பண்ணணும், மால் கிச்சன் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் எப்படி பண்ணிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க. மேலே வந்து ஸ்லைடிங் போட்டு கிளாஸில் போட்டுருந்தோம், ஸ்மூத்தாக இருக்கும் நல்லா. கீழே டோரு எல்லாம் சாஃப்ட் க்ளோஸ் தான் போட்டிருக்கோம், சாஃப்ட் க்ளோஸு எல்லாமே சரிங்களா. இது வந்து நார்மல், பின்னாடி வால் பேனல் ஷீட் இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லேப்ட் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்வெர்டர் வச்சுருந்தால வந்து ஏர் வென்டிலேஷன் வேணும் இல்லைங்களா, அதனால் 2 டோரு நம்ம வச்சுருக்கோம். இது அப்புறம் வந்து இங்கே வந்து கிச்சனில் வந்து மால் கிச்சன் எல்லாமே பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டோரு, இங்கெல்லாம் ஸ்லைடிங் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் வந்து ஸ்லைடிங் கிளாஸ் போட்டிருக்கோம். இங்கே வந்து மாலிக்ஷன் ட்ரே இதெல்லாம் போட்டிருக்கோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கான ஃபேஸ், இது சிலிண்டருக்கு போட்டிருக்கோம். நான் இது முன்ன சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரே பண்ணுறோன்னாவே நம்ம எப்போவுமே வந்து இது வந்து லாஸ்ட்டில் வந்து லாக் ஆகிற மாதிரி இருக்கணும், தெரிஞ்சுங்களா. இது வந்து உள்ளே ஒரு வெயிட்டான பொருள் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, வெயிட்டான பொருள் இருந்துச்சுன்னா அப்படியே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அந்த மாதிரி ஓப்பன் ஆகக்கூடாதுன்றதுனால தான் இதுலேயே வந்து இன்பில்டாகவே ஒரு லாக் டைப் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த லாக் டைப் இதோ நின்றுச்சு இல்லைங்களா, டோரு ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போய் லாக் ஆகிடும். அந்த லாக் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் வெயிட்டான சாமான்லாம் வச்சிங்க அப்படின்னா மறுபடியும் அதுவே ஓப்பன் ஆகாது, சரிங்களா. நீங்கள் வேறு யார்கிட்டயே சொல்லி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கேட்டு நீங்கள் பண்ணுங்க, சரிங்களா. அப்போ தான் வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாது. இந்த பக்கம் வந்து டோர் போடுவோம், சிலிண்டருக்கான ஒரு டோர். இது எல் ஷேப்பில் வச்சுருக்கோம். அதே போல் அந்த காலம் அதே போல் எல் ஷேப் தான் போடுவோம். கீழே நடுவில் ஒரு ஃப்ரேம் எல்லாம் நம்ம வச்சோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் வந்து ஃப்ரேம் எதுவும் இல்லாமல் ஃபோல்டிங்கில் டோர் போட்டுருக்கோம். அதே போல் இந்த பக்கம் உள்ளே வந்து இது சிங்க்கு ஸ்மெல் எல்லாம் அந்த பக்கம் போகக்கூடாதுன்றதுனால இது ஒரு தடுப்பு ஒன்று போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இது அப்புறம் இங்கே ஒரு தட்டு ஒன்று வச்சுருக்கோம், இங்கே ஒரு தட்டு ஒன்று வச்சுருக்கோம். இதெல்லாம் சும்மா வெயிட்டெல்லாம் நல்லாவே தாங்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. சும்மா லைட்டாக இருக்குதுன்ற மாதிரிலாம் இல்லை, அது சூப்பராகவே வெயிட்டு தாங்கும், சரிங்களா. இது ஒன்று. அப்புறம் வந்து கீழே வந்து படிக்கட்டு கிராஸும் செப்பல் ஸ்டாண்டு இதெல்லாமே பண்ணியிருக்கோம் நம்ம. அதுவும் நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு கீழே வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி கிராஸாக வர மாதிரி நம்ம பண்ணிடுவோம். இது ஒன்று. இது வந்து டம்மி, பக்கத்தில் இன்னொன்று வச்சா தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா, அதனால் வந்து டம்மி அதை போட்டுருக்கோம். இது வந்து ஸ்டாண்டு நம்ம டோர் போட்டுருவோம். இது வந்து இந்த வால் பேனல்லே வந்து ஸ்லைடிங். இதுலேயே வந்து வென்டிலேஷன், இந்த வென்டிலேஷன் வந்து இதில் யாரும் வைக்க மாட்டாங்க, நம்ம வந்து அதுவும் வச்சுருக்காங்க. உங்களுக்கும் உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் பண்ணணும் அப்படின்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுவோம், சரிங்களா.